ஹலோ மக்களே, நான் தான் லிட்டில் ஸ்டீவ் என்கிற ஆர்என்எஸ். நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பண்ண வந்திருக்கோம்னா, மைன்கிராஃப்டில் மேன் ஆஃப் டி என்ற சர்வரில் தான். சர்வரில் ஆடுறதே ஒரு ஜாலியாக தான் இருக்கும். நீங்களும் இந்த சர்வரில் ஜாயின் பண்ணணும்னா என் சேனலுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி நம்ம எல்லோரும் ஜாலியாக விளாட்லாம். சரிங்களா? ஐயோ நைட்டாக வேறு இருக்குது. நண்பர்களே, முதல்ல பார்த்தாச்சு நம்ம சர்வரோட மெம்பரில் ஒத்தால. சரி, இவர் மல்லு கட்டிகிட்டே இருக்கட்டும். விழுந்த பிறகு ப்ரோ எப்படி இருக்க? ஆஹா, லூட்டு தராது. பேசிக் லூட்டு வாங்கிப்போம். போடு ப்ரோ, போடு ப்ரோ. அவ்வளோதான், போதும் ப்ரோ. இதுவே போதும் ப்ரோ. கொடுத்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இல்லை குப்பையை தூக்கி போடுறாரா? நான் தான் லூட்டு தராருன்னு நினச்சி எடுக்கிறேண்ணா, என்ன தெரில. சரி, இவரை வீசி கூப்பிட்டு பார்ப்போம். வாய்ஸ் சேட்டில் பேசிட்டே ஆடலான்ட்டு. என்ன ப்ரோ சொல்லுற? இல்லைங்க, அவரை டைப் அடிக்கிற வரைக்கும் இல்லைங்க. டைப் அடிங்க ப்ரோ, வேமா. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த மேன் ஆஃப் டி என்ற சர்வருக்குள்ளே போய் கேமிங்குள்ளே போயிடுவோம். ஜாயின் கொடுத்துட்டு ஓகே. வா ப்ரோ, வா ப்ரோ, வாங்க வா ப்ரோ. ஹலோ, இருக்கியா ப்ரோ? ப்ரோ 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 என்ன சொல்கிறாரு? நோவா? சரி, ஓகே. சரி ப்ரோ, உங்கள் அப்பா அம்மா கிட்ட சிக்காமல் இரு ப்ரோ. சரி, இப்போ நம்ம ஐ ஸ்டார்ட் மை லைஃப்னு போட்டுட்டு கிளம்புவோம். இந்த சர்வரில் ஒரு தமிழா ப்ரோன்னு ஒருத்தாள் இருந்தாப்புல. போன சர்வரில் வீடு எதுவும் கேட்டால் 3 ஸ்டாக் டைமண்ட் எடுத்துகிட்டு ஜம்முன்னு வளர்ந்தாப்புல. அந்த மாதிரி நம்ம இப்போ கேவ் மைனிங் போவோம். சரிங்களா? அந்த இடத்துல ஏதாச்சும் கேவ் இருக்குன்னு பார்த்து மைனிங்கில் இறங்கிடுவோம். இருந்தாலும் எடுத்திருப்பாங்க. நான் இது ஸ்பான் பாயிண்ட் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகேங்களா? இவர்கிட்ட எப்படி டெலிபோர்ட் ஆகிறது மட்டும் கேட்டுப்போம். ஹவு டு டெலிபோர்ட் ப்ரோ? நம்ம சர்வரில் முழுக்க இருக்கிறவங்க எல்லோரும் தமிழ் பிளேயர்ஸ் தான். ஏதோ 4-5 பேர் தான் இருக்கும். நீங்களும் எல்லோரும் ஜாயின் பண்ணி ஜாலியாக விளாட்லாம். வாங்க, சர்வரில் விளாட்றது சூப்பராக இருக்கும். இது ஏன் சர்வரில் புரிஞ்சுக்கங்க, நம்ம சர்வர் மாதிரி தான். நம்ம சர்வர் அட்மின்லாம் தங்கமான மனுஷன். வந்தீங்கன்னா ஜாலியாக பேசுவாப்புல. சரி, இந்த அனுப்பிச்சுட்டான். என்னமோ அனுப்பிச்சுட்டான். யூ டைப் /TPLET ஓகே, இந்த மாதிரி தான் இது பண்ணுமா? சரி, அவர் செத்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. நம்ம இந்த மொத்த தீவிலையும் இருந்தது கேவு இல்லாதனால கடல் தாண்டி ஒரு பயணம் மேற்கொள்ள போகிறோம். சரிங்களா? இப்போதைக்கு அதுக்காண்டி போய் ஃபுட்டெல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் சரி, இங்கே கொஞ்சம் கோல் இருக்குது, எடுத்துப்போம். நாங்கள் மொத்தமாக உடையுது. டெக்னோ பிளேடு செதுக்கிட்டியா? சர்வரை செதுக்கிட்டியா? நீ இந்த அட்மின் பார்த்தாப்புலனா அவருக்கு ஒரு கும்பிட போட்டுக்கிறேன். வணக்கம்ப்பா, வணக்கம். வாங்க வாங்க வாங்க, எல்லோரும் வாங்க. சரி, நாம் இப்போ ஒரு கடல் தாண்டி பயணத்தை மேற்கொண்டு ஒரு நல்ல லொக்கேஷனில் போய் சேருவோமா? இங்கனக்குள்ளே ஏதாச்சும் ஒரு குட்டி கேவ் கூட இல்லையா? சரி, இந்த தண்ணிக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? கோல் இருக்கா? கோல் இருங்க நண்பர்களே. நம்ம பெட்ராக்காக இருந்தாலும் இல்லை ஜாவா சப்போர்ட் இருக்கனால நீங்கள் பெட்டை தண்ணிக்குள்ளே போட்டு தூங்கலாம், கதவை போட்டு எஸ்கேப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே ஜாவா எடிஷனும் வரலாம், பெட்ராக் எடிஷனும் வரலாம். எத்தனை வருஷம்னு எனக்கு தெரில. சரி, அடுத்த வீடியோவில் நான் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கு. அதில் போய் அவங்ககிட்ட போட்டும் அட்ரஸும் வாங்கிட்டு
அட்ரஸும் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் த சர்வர்னு போட்டிங்கன்னா அட்மின் தங்கமானவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போங்க போங்க குடுகுடு நோடுங்க அப்படின்பாரு. நீங்கள் வந்து குடுகுடு நோடிக்கலாம். இப்போதைக்கு டெம்பரவரியாக நான் வந்து மொட்டை மாடியில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நாய்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்கும். என்ன பண்ண முடியாது, அதை தடுக்க முடியாது. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம கடல் தாண்டி இங்கே கடலில் போட்டில் போடுறது ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஐஸில் ஸ்கேட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை சர்வர் விளாட்ற யாராச்சும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். சரி, வந்த வழியில் ஒரு ரூபாய் பாட்டிலே லூட் அடிச்சுப்போம். என்னடா, சரி தூங்கிப்போம். ஆமாம், சரபுரான் லூட் அடிச்சுட்டு இருந்தேன். இங்கே ஒரு கோல்டு பிளாக் இருக்குது, மைன் பண்ணி எடுத்துருவோம். தண்ணிக்குள்ளே இருந்தாலே ஸ்லோவாக அடையுது. சரி பார்த்துப்போம். அப்படிங்களா? எங்கேயாச்சும் செஸ்ட் இருக்குமே. செஸ்ட் எங்கே நம்ம போட்டு உடச்சாச்சு. செஸ்ட்டு எங்கே? செஸ்ட்டு நான் வேறு ஏதாச்சும் ஒரு கோல்டு. நான் பார்த்துட்டேன், செஸ்ட்டை பார்த்துட்டேன். செத்துட்டேன். வாங்க, அந்த செஸ்ட்டு இப்போ எனக்கு தெரியும்ல. வாங்க இப்போ இங்கே தானே இருந்துச்சு. அந்த இருக்கு பாருங்க. போடு மக்களே, வெடியா டண்டு. அவ்வளோதான் நம்ம தான் அப்சர்வியம் இப்பயே கிடச்சிச்சு. நம்ம வந்து நீ ஜாலியாக சர்வை பண்ண வேண்டியது தான். இந்த ஒரு வாட்டி செத்துட்டு ரீஸ்பான். இப்போ பெட்டை கரகரன்னு உடச்சிட்டு மேலே போய் அடுத்து வந்து ஒரு ஏதாச்சும் பயாமி கிடைக்குதான்னு பார்ப்போம். நண்பர்களை ஃபைனலி ஒரு லேண்டை பார்த்தாச்சு. மறுபடி கடலில் ட்ராவல் பண்ணியிருந்தது. கோஆர்டினேட்ஸை பாருங்கள், எக்கச்சக்கமாக தூக்கிட்டு தள்ளி போய்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நான் கோஆர்டினேட்ஸ் காட்ட மாட்டேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்ல. சரிங்களா? ஏன் லூட்லாம் பத்திரமா இருக்கணும்ல, அது அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காண்டி தான். சரிங்களா? ஐயோ, இதெல்லாம் தனி தீவாவில் இருக்குது. தீவுலலாம் என்னால் சர்வே பண்ண முடியாதுங்க. தீவில் சர்வே பண்ணோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் திறமை வேணும். அந்த திறமை என்கிட்ட இல்லை. பாருங்கள், காக்கா கத்துது, குருவி கத்துது. மெட்டு மாடிலேருந்து ஏதாச்சும் பண்ணா. சரி, இந்த இடத்தையும் காலி பண்ணிட்டு கடல் தாண்டி ஒரு பயணத்தை மேற்கொள்ளுவோம். சரி, இந்த இடத்தையும் நம்ம கிளைம் பண்ண முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். வாங்க. சரி, போட் இங்கே தானே போட்டு வச்சுருந்தேன். சத்தியமாக அந்த போட்டில் ஐஸில் ஓட்டுற மாதிரி இருக்குது. லேகோ அடித்து தொலையுது. என்ன பண்ண நான் வந்து அப்படியே கேட்கேன். ஃபைனலி மக்களே, இங்கே என்னமோ வினோதமாக இருக்குல்ல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ, இவனா ஓடுறா இல்லையா? ஒத்தால் தான். இங்கே இது என்ன இடம்? அந்த என்னமோ ஒரு இடம் விடுங்க. 2 பேர் வரானுங்க. இங்கேருந்து இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புவோம். வாங்க, அந்த இடத்துக்கு போவோம். ஐயோ, அடிக்குது. சரி மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா எப்படி வச்சுப்போமா, இந்த சர்வரோட லிங்க்கை நான் எப்படி கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணால் கொடுக்குறேன். இல்லை, சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், நான் கொடுக்குறேன். சரிங்களா? இந்த சர்வரில் வந்து ஜாலியாக விளையாடுங்க. அப்படி இல்லை, சும்மா போய் நீங்கள் வந்து பிஎஃப் ஜோக்கர் இருப்பாப்புல இல்லை, அவரோட டிஸ்கார்ட் சேனலில் இருந்தீங்கனாலே போட்டு வச்சுருப்பாங்க இந்த அஜிபி மைன் கிராஃப்ட்டுன்ட்டு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே இந்த சர்வர் வந்துடும். அவ்வளோதான். செட் ஹோம் அந்த இது இருக்கான்னு தெரில. இதை இப்போதைக்கு நம்ம இதை வந்து வீடாக மாற்றிப்போம் இந்த இடத்த இப்போதைக்கு. ஓகே மக்களே, நம்ம வந்து இப்போ ஒரு கேவை கண்டுபிடிச்சிட்டு கேவுக்காக ஒரு பயணத்தை மேற்கொள்ளுவோம். ஃபுட் ரிசோர்ஸ் இங்கே இருக்குது. சரி, இப்போது சேட்டில் ஓகே, இப்படி நான் செட் ஹோம் பண்ண தெரில மக்களே. ஒரு கேவு பெரிய கிளிப்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன் மக்களே. இந்த கிளிப்ஸில் இருந்து தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற போகிறோம். சரி, உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக குதிப்போம். டேமேஜ், ஃபால் டேமேஜ் இதில் இல்லை மக்களே. இந்த சர்வரில் ஜாலியாக அவ்வளோவா பக்கத்தில் குதிக்கலாம். இங்கே அயன் இருக்குது, அயனை விட்டு
தர 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 என்ன மக்கள் இது சூப்பராக இருக்கும் மக்கள். ஒன்றை உடச்சா மொத்த அந்த ஓர்மி உடையிறது. டார்ச் ஒரு க்ரியேட் பண்ண சார் இதெல்லாம் டார்ச் மேக் பண்ண முடியாத மாதிரி பக் இருந்துச்சு. கிளியர் ஆகிடுச்சு போல். அவ்வளோதான். இந்த சர்வரில் நம்ம இப்போ வந்து நம்ம தான் பெரிய ஆளாக போகிறோம் மக்களே. இது பக்கத்தில் அது எனக்கு பெருசாக படல. இது அது ரொம்ப ஒரு பிங்கி கலர் ஊதா கலரில் ஒரு இது இருக்குமே. கோல்டு மக்களே, கோல்டு. ஐயோ முடிச்சிட்டான்டா. நேரத்தை பார்த்தீங்களா? சரி, திரும்ப அந்த கேவுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவா. ஃபுட்டு ரிசோர்ஸ் மேஜர் நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓஷன் பக்கத்தில் இருந்தால் அந்த ஓஷனுக்குள்ளே இருக்க அந்த இலதலையெல்லாம் எடுத்து வேக வச்சு தின்னுங்க. அது சூப்பர். அது வந்து உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும், ஈஸியாகவும் அதை மெல்ட் பண்ணி நம்மளுக்கு எக்கச்சக்க ஃபுட் ரிசோர்ஸாக அதை வச்சுக்கலாம். சரி, திரும்ப அந்த கேவில் இருந்தாச்சு. இங்கே கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அயன் எடுத்தாச்சு. நல்லா போவோம். இன்னும் பெரிய கேவில் கண்டிப்பாக ஒரு டைமண்டாச்சும் இருக்கணும்ல, இருந்தே ஆகணும்ல. இங்கே எல்லா இடத்துலையும் பாருங்கள், சுற்றி பாருங்கள். இந்த பக்கம் இதை ஓட்ட போகுது. இது அப்புறமேல வந்து பார்த்துப்போம். அட்மின் ஜாயிண்ட் ஆகிட்டாப்புல. இன்னொரு மெம்பர் வந்து ஸ்கெலிட்டன் கிட்ட அடி வாங்கிட்டாப்புல. அட்மின் ஃபைனலி ஜாயின்டு மக்களே. அட்மின் வந்து ஏதாச்சும் லூட்டு கொடுப்பாப்புலன்னு நினைக்கிறேன். வருவாரா? லேப்பிஸ் மக்களே, ஒரு லேப்பிஸ் ஆர்டர் பாவிகளா மக்களே. எனக்கு கொஞ்சம் ஜல்ப்பு பிடிச்சிருக்கு. மூக்கு உறிஞ்சிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணினா நல்லாயிருக்கும். இப்போ தான் சேனல் வளம் கூடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த வளத்தில் நீங்களும் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுங்கள். ஐயோ, இங்கே 2 பேர் சாவுங்கடா மக்களே. அங்கே லாவா இருக்குது, பக்கத்தில் கண்டிப்பாக டைமண்ட் இருக்கும். இங்கே எவனும் அடிக்கிறான், அந்த இருக்கான். ஓகே, அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு மக்களே. இவன் அடிச்சு கொண்டுட்டு என்ன மக்களே, ஷீல்டு வச்சுருந்தாலும் அடிக்கிறான். எப்படா ஷீல்டு வச்சுருந்தாலும் அடிக்கிறீங்க? இல்லை, எனக்கு புரியல. இங்கிட்டு போயிடுவான் மக்களே. அவன் இல்லை மக்களே, ஜாம்பி மக்களே. முடிச்சிட்டான். அவன் இல்லைன்னு நினச்சா இவன் வந்து முடிச்சிட்டான் பார்த்தீங்களா? சரி மக்களே, டைமண்ட் கிடைக்குமான்னு பார்ப்போம். அந்த பக்கத்தை பெரிய கேவு மாதிரி போகுது, வாங்க போவோம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சர்வரில் வந்து இங்கே இருக்க அந்த ஆக்ஸ்ட்ராக்டில் அதை எடுத்து நான் வந்து செல் பண்ண போகிறேன். ஒரு டைமண்டுக்கு ஒரு ஆக்ஸ்ட்ராக்ட்டு அவங்க 2 வாங்கி ப்ரீட் பண்ணிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை மக்களே. லாபம் மக்களே, டைமண்ட் இங்கே கண்டிப்பாக கிடைக்கும் மக்களே. மக்களே என்ன அது இது? மக்களே, டைமண்டு முடிஞ்சு புட்டிச்சிக்க தெரிச்சிக்க அடிச்சுக்க, அவ்வளோதான். எல்லாமே கிடச்சிச்சு. 5 டைமண்டு மக்களே, 5 டைமண்டு மக்களே. அவ்வளோதான் வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. சர்வரில் ஜாயின் பண்ணோம்னா கமெண்டில் கேளுங்க, லிங்க்கு ஆட் பண்ணுறேன். பாய்.